Hi friends, welcome to Akshu Minilog. First time என்னோட சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா please subscribe பண்ணு பாருங்க. And எல்லாருக்குமே happy new year. இந்த வருஷம் எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு வருஷமா இருக்கணும். And last week வந்து கமெண்ட்ஸ்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் நீங்க பிரெக்னெண்டா இல்லையான்னு கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு ஆன்சரும் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் இப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்க போறேன். 29 எனக்கு வந்து irregular periods இருந்ததுனால நான் டாக்டர் கிட்ட செக்அப் போயிருந்தேன் மே மந்த். சோ அப்போ செக் பண்ண சொல்ல டாக்டர் சும்மா ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாமான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். பார்த்தா 2 months வந்து பிரெக்னெண்டா இருந்தேன் ஃபர்ஸ்ட் பேபிக்கு. ஃபுல் ஹாப்பி, ஹஸ்பண்டும் கூட தான் இருந்தாரு. அப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் பாப்பா கன்ஃபார்ம் ஆனதுல இருந்து பொறுக்கிற வரைக்குமே எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஜாஸ்தியா இருந்தது. வீடு ஹாஸ்பிட்டல் இப்படி தான் போச்சு. எனக்கு வந்து பிளசண்டாக வந்து கீழே இருந்ததுனால ரொம்ப உஷாரா இருக்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருந்ததுனால சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம், சரியாவே சாப்பிட முடியாது. எனக்கு சாப்பிட்டாலுமே ஜீர்ணாவது, ஃபுல்லு வாக்கிங் அப்படித்தான் போயின்னு இருந்தேன். அண்ட் மாத்திரை மருந்து அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கமா அந்த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் நானு. அண்ட் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் எனக்கு நார்மல் டெலிவரின்னு தான் சொல்லியிருந்தாங்க. டக்குன்னு வந்து எனக்கு பிபி ஜாஸ்தியா வந்தால லாஸ்ட் மூமெண்ட்ல எனக்கு வந்து சி செக்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப கூட எவ்வளவோ ட்ரை பண்ண, நார்மல் டெலிவரி வேணும் டாக்டர் கிட்ட நான் கேட்டேன். பட் அவங்க சொன்னாங்க 7% வந்து அந்த பனிக்கூட தண்ணி வந்து கம்மியா இருக்குமா உனக்கு, ஒரு 8 to 9% இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேன், அதுவரை உனக்கு பிபி ஜாஸ்தியா இருந்தால இது வந்து ட்ரை பண்ணவே முடியாது, நீ வந்து சி செக்ஷன் பண்ணி ஆகணும்னால. சோ ஃபைனலா 2020 January 6 மார்னிங் வந்து பாப்பா ஹெல்த்தியா பிறந்துட்டா. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஜர்னியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப செகண்ட் பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்மா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அண்ட் ஃபைனலா செகண்ட் பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணது பாசிட்டிவா வந்திருக்கு. 2 லைன் வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்க. சோ இப்ப செகண்ட் பிரெக்னன்சி அப்டேட் வந்து பார்க்கலாமா? 2024 September 14 வந்து என்னோட லாஸ்ட் பீரியட்ஸ் டேட். அப்பதுல இருந்து இப்ப இருக்க ஒரு 3.5 months ஆயிடுச்சு பீரியட்ஸ் ஆகல. அண்ட் அக்டோபர் நவம்பர்ல வந்து பிரெக்னன்சி கிட் வாங்கி வீட்லயே செக் பண்ண நெகட்டிவ்னு வந்தது. அப்பவே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இது வந்து எனக்கு irregular periods ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் டிசம்பர் 2nd வீக் வந்து எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. போயிட்டு வந்து உக்காருவேன், திருப்ப போவேன், போயிட்டு வந்து உக்காருவேன், திருப்ப போவேன். அப்ப என் மைண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு சுகர் வந்துட்டு இருக்கும்னு சொல்லிட்டு நானே என் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கினேன். irregular periods அண்ட் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இது ரெண்டுமே வந்து என்னோட மைண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா சுகர் தான் எனக்கு வந்து எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நானே என் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணின்னு சைலண்டா இருந்துட்டேன். அண்ட் டிசம்பர் 25 வந்து நாங்க சிவாஜி நகர் போக சொல்ல, அங்க மாங்காய் எழுந்த பழம் பார்க்க சொல்லும். அது பின்னாலேயே வாங்கி சாப்பிட்டு, அதுதான் ஜாஸ்தி அங்க வாங்கி சாப்பிட்டு நான் ஷாப்பிங் பண்றதோட. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்பவே அக்கா சொன்னாங்க, குட் நியூஸா சொல்லு, மாங்காய் கடையே நான் வீட்டுல வச்சிருவேன்னு சொன்னாங்க. அக்கா இல்லக்கா நான் செக் பண்ண நெகட்டிவ் தான் வந்தது, எனக்கு ப்ராப்ளம் வந்து irregular periods ப்ராப்ளம் தான் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்ப கூட அக்கா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் போய் நீ செக் பண்ணு, சுகர் எதுனா வந்துருப்போது, ஏன்னா யூரின் போய் வந்துருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டிசம்பர் 26 ஈவினிங் வந்து நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். சோ பிரெக்னன்சி செக் பண்ண நாங்க போல, யூரின் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் போன செக் பண்றதுக்காக. அப்ப உள்ள போனோன்னு அங்க வந்து நமது வெயிட், பிபி, பீரியட்ஸ் டேட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்ல அவங்க சொன்னாங்க நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இல்ல சிஸ்டர், சரி ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்ப கூட எனக்கு நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. செக் பண்ணிட்டு வந்துட்டேன். மந்த்ஸ் கேட்காம ஒரு வாட்டி போயிட்டு ஓபன் பண்ணி பாக்கலாம்னா வேணா அது செட் ஆகட்டும், நீ போமான்னு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 5 to 10 minutes விட்டு திருப்ப போனேன். அவங்க வந்து என்ன காமிக்கல எனக்கு, நானே அந்த எடுத்து பார்த்துட்டு பாசிட்டிவ். என்ன வந்து ரியாக்ஷன் பண்ணுனே தெரியல, லைட்டா கண்ணு மாத்திரம் கலங்குச்சு. ஹஸ்பண்ட் வந்து நான் சொல்லிட்டேன் பாசிட்டிவ் வந்துச்சு சந்துன்னு நான் சொன்னேன். அவரும் ஃபுல் ஹாப்பி. 2 பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆக சொல்லுவா, ஹஸ்பண்ட் கூட தான் இருந்தாரு. அந்த ஊர்ல வந்து நான் ரொம்ப எனக்கு சந்தோஷம். அண்ட் டாக்டர் உள்ள கூப்பிட்டாங்க. அவங்க கேட்டாங்க என்னடி பண்ணி வச்சுக்கிற, 4 மாசம் கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு, இப்போ வந்து டெஸ்ட்டுக்கு வரையே. நான் சொன்னேன் டாக்டர் இல்ல டாக்டர் 1 month இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா 2 மாசமா நான் பிரெக்னன்சி கிட் வாங்கி வீட்டுல செக் பண்ணேன், நெகட்டிவ் தான் வந்ததுன்னு. சரி ஃபர்ஸ்ட் ஹர்லி பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து ஸ்கேனிங் வந்து பண்ணி பாக்கலாம் நாங்க. சோ நெக்ஸ்ட் டேவே ஸ்கேனிங் பண்ணேன். ஹர்லி பிரெக்னன்சி ஸ்கேனிங் வந்து 1300 rupees சொன்னாங்க. நான் உள்ள போய் ஸ்கேனிங் பண்ணிட்டு வெளியே வர சொல்ல 1600 சொன்னாங்க. ரீசன் வந்து 3 months to 1 week வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்குது பிரெக்னென்ட் ஆகி செகண்ட் பிரெக்னன்சி. எப்படி சொல்றதுன்னு தெரியல,
வெறும் நான்வெஜ் மாத்திரம் பிடிக்காம இருந்தது, சாப்பிடவே மாட்டேன். நான்வெஜ் பார்த்தா சுத்தமா பிடிக்காது, செய்வேன், அந்த குழம்பு சாப்பிடுவக்காண்டி பீஸ் சாப்பிட மாட்டேன், பிடிக்காம இருந்தது. அண்ட் எனக்கு அந்த ஸ்கேனிங் பண்ண சொல்ல ஒரு பயம் என்ன ஆயிடுச்சுன்னா 3 months வந்து நான் கண்டுக்காம இருந்துக்கிறேன். ஸோ அந்த growth எப்படி இருந்துக்குதோ என்னன்னு எனக்கு தெரியல. ஸ்கேனிங் பண்ண சொல்ல ஒரு பயமாவே இருந்தது. டாக்டர்கிட்ட நான் ஒரு 2-3 வாட்டி உள்ள ஸ்கேனிங் பண்ற டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் எதுனா ப்ராப்ளமானு. ஒண்ணுமே இல்லம்மா, லக்கிலி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கு. 3 months தேவையான எல்லா growthம் குழந்தைக்கு இருக்கு. ஸோ நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை, நெக்ஸ்ட் ஸ்கேன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிக்கமான்னு சொன்னாங்க. அப்படியே எனக்கு மனசாரில் நெக்ஸ்ட் டே வந்து டாக்டருக்கு எடுத்துன்னு போய் காமிச்சேன். அவங்களும் சொன்னாங்க ஆல் குட், ஸோ ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்லை, 3 months தேவையான growth எல்லாமே குழந்தைக்கு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீ வந்து மாத்திரை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தடுப்பூசியே போட்டாங்க 3 months இது. அண்ட் மாத்திரை என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த டேப்லெட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போலிக் ஆசிட், வந்து குழந்தையோட க்ரோத்துக்கு. அண்ட் அயன் டேப்லெட் ரத்த ஊறதுக்காக. அண்ட் போன் ஸ்ட்ரென்த்துக்காக கால்சியம் டேப்லெட். அந்த எல்லோ கலர் டேப்லெட் வந்து வாமிட்டு இல்லை தலை சுற்றி எதுனா இருந்தால் அதுக்காக. அண்ட் ஒரு டானிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கேனிங் ரிப்போர்ட். 3 months வந்து கம்ப்ளீட் ஆகி ஸ்கேனிங்கும் எடுத்துட்டு இப்போ 4th month வந்து ரன்னிங். இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்து ரொம்ப பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிறீங்க. நான் 1.5 years இந்த சேனலை வந்து ரன் பண்ணின்னு இருக்கேன். இப்ப ரீசன்ட் டைம்ல நல்ல வந்து ரீச் இருக்கு அண்ட் growth இருக்கு. ஸோ இப்ப எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரியே எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பிரெக்னன்சி வந்து கடவுளோட ஆசீர்வாதத்தோட, உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியா வந்து இந்த பிரெக்னன்சி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.